அண்மைச் செய்தி. விழுப்புரம் அதிமுக மாவட்ட அலுவலகத்தை யார் பயன்படுத்துவது என்பதில் தகராறு எழுந்துள்ளது. விழுப்புரம் அதிமுக மாவட்ட அலுவலகத்தை யார் பயன்படுத்துவது என்பதில் தகராறு எழுந்துள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் அதிமுக மாவட்ட அலுவலகத்தை யார் பயன்படுத்துவது என்பதில் தகராறு எழுந்துள்ளது. தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ், இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக படுதோல்வி அடைந்தது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலுமே அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்ததால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அக்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கினர். திமுக ஆதரவுடன் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி முயற்சித்ததாகவும் கட்சியில் உள்ள பல்வேறு நிர்வாகிகளையும் தொடர்ந்து நீக்கம் செய்து கட்சியில் இருந்து வெளியேற்றிவிட்டு அதிமுகவை அழிவு பாதைக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு சென்று விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுக முன்னாள் அமைச்சர்களான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தலைமையிலான முக்கிய நிர்வாகிகள் பலர் குற்றம் சாட்டினர். இதனை அடுத்து தன் மீது குற்றம் சாட்டிய முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை கட்சியில் பதவியில் இருந்து நீக்கம் செய்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தனக்கு எதிராக போர்க்குடி தூக்கிய நிர்வாகிகளும் முக்கியமானவராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரான சி.வி. சண்முகம் வகித்து வந்த அமைப்பு செயலாளர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கம் செய்துவிட்டு அவருக்கு பதிலாக விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளராக விழுப்புரத்தைச் சேர்ந்த பசுபதி என்பவரை நியமனம் செய்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியால் புதியதாக நியமிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் பசுபதியிடம் விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட அதிமுக அலுவலகத்தை ஒப்படைக்க முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தரப்பினர் மறுத்துவிட்டனர். இதனால் விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட அதிமுக அலுவலகத்தை கைப்பற்றுவதில் சி.வி. சண்முகம் தரப்பினருக்கும் பசுபதி தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் நிலவி வருகிறது. கடந்த 2 நாட்களாகவே இந்த மோதல் போக்கு இரு தரப்பினருக்கும் இடையே நிலவி வந்த சூழ்நிலையில் பசுபதி தரப்பினர் தங்களுக்கு அதிமுக அலுவலகத்தை பெற்று தர வேண்டும் என்று விழுப்புரம் கோட்டாட்சியரிடமும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் நேற்று புகார் மனு அளித்திருந்தனர். இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே அதிமுக அலுவலகத்தை கைப்பற்றுவது சம்பந்தமாக தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வந்த சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதன் காரணமாக இன்று போலீசார் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அதிமுக அலுவலகத்தை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் தற்போது கொண்டு வந்திருக்கின்றனர். அதன்படி விழுப்புரத்திற்கு இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்திற்கு வந்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கிருந்த சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களான 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை வெளியேறும்படி போலீசார் உத்தரவிட்டனர். இதற்கு மறுப்பு தெரிவித்து போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் சி.வி. சண்முகம் தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களை விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு தற்போது அந்த அலுவலகத்தை மூடி பூட்டு போட்டு போலீசார் தற்போது தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் பதற்றம் நிலவி வருவதால் அதிமுக அலுவலகம் அருகே 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரான பசுபதி தங்களிடம் அந்த அதிமுக அலுவலகத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். மற்றொரு புறம் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அதிமுக அலுவலகம் தங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், எடப்பாடி பழனிசாமி நீக்கியது செல்லாது, தானே தொடர்ந்து மாவட்ட செயலாளராக நீடிப்பேன் என்று சி.வி. சண்முகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். இதனால் விழுப்புரம் மாவட்ட அதிமுகவில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் நிலவி வருகிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பரணிராஜ்.